ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? ஒரு அற்புதமான யோகம், அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிறது வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? விருச்சிக ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னென்ன சார்? விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாவே எனக்கு ஒரு பேசிக்கலாக ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா இந்த பாக்யஸ்தானத்தில் போய் கரெக்டாக இந்த குரு புஷ்ய யோகம் ஏற்படுகிறதுனா 100% தான தர்மங்கள் எந்த ராசி பண்ணுதோ இல்லையோ, இந்த விருச்சிகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணியே தீரும். இந்த 60 நாட்களில் மினிமம் ஒரு 10 கோவிலுக்கார் போங்க. 10 தீர்த்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் போகிறதும் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். ஏன்னா அவங்க எந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ அது நடக்கும். 90% ஆஃப் த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வெளிநாடு வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும். 90% ஆஃப் த பீப்புளுக்கு மெரிட் சீட்டு கிடைக்கும். பாக்யஸ்தானம்னா மெரிட்டு, நான் எதிர்பார்க்கல சார், கடவுளாக கொடுத்தா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. 90% ஆஃப் த பீப்புள் புது ரிலேஷன்ஷிப் உருவாகும். இன்ஃபேக்ட் கல்யாணமாக கன்வெர்ட் ஆகும். சில பேருக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிருந்ததுங்கிற பட்சத்தில் இப்போ இந்த காலகட்டங்களுக்கு கிளியர் ஆகும். குரு புஷ்ய யோகம் ஆக்டிவாக இருக்கும்போது உங்கள் தாத்தாவே மறுபிறவி எடுத்து உங்கள் வயிற்றுல பிறப்பார். அவ்வளோதான் மேட்ரு. பாக்யஸ்தானம் அவ்வளோ பலமாக இருக்கு. பாக்யஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகம், பாக்யம்னாவே உங்களுக்கு லக்கு. அதில் குரு புஷ்ய யோகமாக இருக்கும்போது லைஃப்பில் கோவில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், வேத பாடசாலைகள், கோவில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பசுமடம் கட்டுறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு தர்ம காரியங்கள், அறக்காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் பசங்களுடைய ஃப்யூச்சராக அது மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். இந்த குரு புஷ்ய யோகத்தை கரெக்டாக நம்ம விருச்சிகராசி நண்பர்கள், நான் சொல்வது அட்லீஸ்ட் பாடல் பெற்ற தலங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள், தீர்த்த க்ஷேத்திரங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு விஷயம் கஷ்டம் என்னவா இருக்கோ அது நிவர்த்தி ஆகும். மனவேதனை ஃபஸ்ட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியே வருவீங்க. பாக்யஸ்தானத்தில் இது நடக்கிறதுனால வெளியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட்டு, புதுமுக ஆட்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணுறது, வெளியூர் ஆட்கள், வெளிநாடு ஆட்கள், உபதேசம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க, வேணா அட்வொகேட்ஸாக இருக்கலாம், இல்லை சில பேர் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். இவாளுக்குலாம் ரொம்ப பெரிய யோகம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு 90% கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கிறது உறுதி. வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை செய்யக்கூடிய பிராப்தம், பேங்க்ல வேலை செய்யக்கூடிய பிராப்தம், எம்பசியில் போய் உட்காரக்கூடிய பிராப்தம், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், கடல் தாண்டக்கூடிய காலகட்டமாக இந்த 60 நாட்கள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நன்மைகள் மிக அதிகமாக செய்யும். பாக்யஸ்தானம்னாவே காலேஜ், ஸ்கூலு, இது எல்லாமே வந்துடும். நிறைய பேருக்கு ஒருவேளை நீங்கள் ஜுடிஷியல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜட்ஜாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த டைம் பீரியடில் விருச்சிகத்துக்கு இருக்குது. ஸோ தே ஆர் கோயிங் டு பி ரியல் கிங், நாட் கிங் மேக்கர்ஸ். பாக்யஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகம் 60 நாளும் நீங்கள் தூங்கக்கூடாது. 60 நாளும் நம்ம சொன்ன தான தர்மங்களும் கோவில் குளங்களும் போங்க.
பயங்கரமான ஒரு பெரிய ஒரு மாஸ் உங்களுக்கு வெயிட்டிங்னே சொன்னா கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கும். சார் அப்ப இவங்களுக்கு இந்த பொருளாதாரம், இந்த தொழில் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பா. அதாவது பாக்யஸ்தானத்துல குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது ஸ்ட்ரைட்டா சொல்லனா உங்க அம்மா அப்பாவுடைய போட்டோவை முன்னாடி வச்சுட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த தொழிலா இருந்தாலும் ஜெயிச்சிடும். அம்மா அப்பா கால் பணிந்து பாதம் பணிந்து நீங்க வணங்கும் போது எடுத்துரும். இல்ல அப்பா ஒரு தொழில் பண்றாரு, அப்படி பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு, நம்ம வந்து இப்ப தலப்பா கட்டி மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும்னா பட்டை கலப்பெல்லாம் அது சூப்பரா போகும். அந்த மாதிரி அவங்க என்ன தொழில் இருக்கோ வம்சமா ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில் நீங்க எடுத்து பண்ணும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு சாதனை படையக்கூடிய வாய்ப்புகள். இன்னொன்னு அந்த முதல் மரியாதைன்னு சொல்லுவோம் படம்ல, ரியாலிட்டிலேயே முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து விருச்சிகத்துக்கு இந்த 60 நாட்கள் பொற்காலம் சூப்பரா இருப்பீங்க. அதாவது நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க மனசுல என்ன இருக்கோ அது நடந்து தீரக்கூடிய அற்புதமான டைம். சார் இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும், இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள்? முதல் விஷயம் கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லுவோம். கங்கா முடியல அட்லீஸ்ட் காவேரி ஸ்நானம் பண்றது, நேத்ராவதி நதி ஸ்நானம் பண்றது, குமாராதாரா நதி ஸ்நானம் பண்றது, இது டிபெண்ட்ஸ் எந்தெந்த நதிகள் ஜீவ நதிகள் இருக்கிறதோ அதுல குளிக்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். அது குளிக்க முடிஞ்சது இல்லைன்னா சமுத்திர ஸ்நானம் பண்றது இன்னும் நல்லது. அதை பார்த்துட்டு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தீர்த்த க்ஷணங்கள் எது இருக்கோ அதை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம். இல்லைன்னா இந்த 60 நாட்களும் குழந்தைகளுக்காக நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன, மேதா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லி ஒரு சுவாமி இருக்கார், அவரை வழிபாடு செய்யும்போது மேதா சுக்தம் படிக்கும் போதும் பெரிய அளவுக்கு ஏறும். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய 6 மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அப்படின்னு சொல்ல போனா இந்த குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒருத்தருக்கு கடனை அடைக்கிறேன் அப்படின்னு ஒரு நீங்க வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையினால சில அவமானங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். இதனால அந்த குடும்பம் 2ஆக சிதறக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரம். இதே சமயம் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சில பேருக்கு ஆன்மீக வாழ்க்கையை அதிகப்படியாக கொடுத்திருக்கும். அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நம்ம ஒரு துறவரம் போயிட்டா என்ன, அந்த மாதிரியான எல்லாத்தையும் வெறுத்து, அதாவது துறவரம்ன்றது பார்த்தீங்கன்னா தெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல முழு ஈடுபாட்டோட போறது தான் துறவரம். ஆனா நம்ம மக்கள் விருச்சிக ராசி என்பர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதுவுமே வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது, அதனால நான் இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில போறேன் அப்படின்ற மாதிரியாக எல்லாத்தையும் வெறுத்து போகக்கூடியது துறவரம் கிடையாது. இது நீங்க வாழ்க்கையில விரக்தியாகி சில வெறுப்புகளை சம்பாதித்து அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் அதற்குண்டான இயலாமை காரணமாக போகக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இருந்திருப்பீங்க. இது எந்த ராசி என்பர்களுக்கும் வராது. இது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வழக்குகள், துன்பங்கள், தேவையில்லாத ஒரு போராட்டங்களை வாழ்நாள் முழுவதும் மன ரீதியாக கொடுத்துட்டு இருக்கும். இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப போல்டா இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர் மாதிரி தெரிவாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா பயமும், வேதனையும், பதட்டமும், அடுத்து அந்த குடும்பம் சார்ந்த சில தொந்தரவுகளும் இவர்களை எப்போதுமே தூங்க விடாம நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மன ரீதியான ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையில இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த சந்திரன் நீச்சம் அடையும் போது இருக்கக்கூடிய சில பலன்களாக இருக்கும். இப்போ இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம், அதாவது குடும்ப ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திற்கு போக போறார். மிகப்பெரிய ஒரு மாற்றம், உங்களுக்கு தானாக ஒரு நிம்மதி தேடி வரக்கூடிய ஒரு நேரம். எப்படி ஒரு போராட்டம் உங்களை நோக்கி வருதோ அதே மாதிரி இந்த குரு பகவானினுடைய மாற்றம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. நிறைய குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்கள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல நம்ம முக்கியமா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விவாகரத்து வழக்கு வரைக்கும் போயாச்சு. ஆனா அந்த விவாகரத்து கொடுக்கறதா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஏன்னா பிரியறதுக்கும் மனசு இல்லை, சேர்ந்து வாழவும் முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு நடுத்தரமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல இந்த ஜூன் மாதத்துல இருந்து இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பம் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நம்ம கோல்சார நிலவரப்படி குடும்பம் சேரப்போகுது நம்ம சொல்லியிருக்கிறோம். நிறைய கிளையன்ஸ் கேட்பாங்க,
மேடம் எங்களுக்கு பிரச்சனைகள் இன்னமும் அதிகமாயிட்டு இருக்கு, அதுக்கு நிவர்த்தியே கிடையாதா, எங்களுக்கு நீங்க சொல்றது வேறையா இருக்கு, எங்களுக்கு இங்க நடக்கிறது வேறையா இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கும். இதுக்கு இந்த கோச்சாரப்படி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்துட்டு இருக்கிற சமயத்துல உங்களுக்கு அங்க நெகட்டிவா நடக்குது அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இல்லை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த மாதிரியாக அந்த குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் மீண்டும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து எல்லாருக்கும் வேலைன்றது ஒரு நிரந்தரம் இல்லாம ஆயிப்போச்சு. எல்லாருக்கும் வேலையில மிகப்பெரிய ஒரு மென்டல் டென்ஷன் அப்படின்றது ஆயிப்போச்சு. ஏன்னா சனின்றவர் உத்தியோகக்காரகன், அடுத்து நீதிக்காரகன். இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 5ஆம் இடமான அந்த வேலை இழப்பு ஸ்தானத்துல இருக்கிறார். 5ஆம் இடம் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் அங்க ஒரு பாவ கிரகம் வரும்போது என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாம நீங்க வேலையை விடுறது, அடுத்து ஒரு ஈகோ கிளாஷ் என்னையே அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நான் இன்னுமே இந்த இடத்துல ஒரு பொழுது கூட வேலை செய்ய மாட்டேன்னு நீங்களே ரிசைன் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரியான சில பாதிப்புகள் எல்லாம் இந்த சனி பகவான் அந்த இடத்துல நார்மல், அதாவது இயல்பு நிலையில இருக்கும்போது கொடுத்திருப்பார். இப்போ வக்ரத்தன்மை அடைகிறார். இது உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க போது வேலை இழப்புகள்ல இருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க, நான் தனியா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், என்னுடைய ஃபேமிலியை நான் ஷிஃப்ட் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு வீசா கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை ரீதியான குழப்பங்கள் இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய ஃபேமிலியை நீங்க மீண்டும் மாற்றுவதற்குண்டான ஒரு நேரம், உங்களோட சேர்ந்து வாழ்வதற்குண்டான சில முயற்சிகளை செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல விருச்சிக ராசி என்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் இப்போ 3ஆம் இடத்திற்கு வர்றார். அப்போ உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுத்துட்டு வரப்போறாரு. இடமாற்றம் அது வெளிநாடு மாற்றமாக இருக்கலாம், உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம். அதனால இந்த டிசம்பருக்குள்ள இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாடோ வெளியூரோ வெளி மாநிலம் செல்வதற்கோ உண்டான ஒரு அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்க மாட்டேங்குது. எந்த இடத்துக்கு போனாலும் வரன் எங்களுக்கு வரமாட்டேங்குது. அந்த அப்படியே வரன் வந்தாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா ஜாதகம் பொருத்தம் இருக்கு, எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசியாச்சு, எல்லாமே 2 குடும்பமும் பார்த்து நல்லா பேசியாச்சு. ஆனாலும் அங்கே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திருமண தடைகளை அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் முழுமையா நிவர்த்தி செய்ய போறார். அந்த குடும்ப ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருந்ததுனால இத்தனை பிரச்சனைகளையும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சந்திச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து அந்த திருமண தடைகள் நீங்கி மிகவும் ஒரு அருமையான வரன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வரக்கூடிய 6 மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இவர்களினுடைய வருமானத்தை முக்கியமாக பெருக்கக்கூடிய ஒரு நேரம், கடன் சம்பந்தப்பட்ட நிவர்த்திகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் ரீதியான சில முயற்சிகள் செய்ய போறீங்க. தொழில்ல முழுமையாலாம் கால் எடுத்து வைக்க முடியாது, ஆனா அதற்குண்டான சில முயற்சிகளை நீங்க செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய தசாபுத்தி இதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா முழுமையான மாற்றங்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். மருத்துவ செலவு அவாய்ட் பண்றதே முத்தான அதிர்ஷ்டத்துல ஒன்று. 2வது, வர்ற பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ, திருமணம் பண்ணுறதோ, இல்லை குழந்தைங்களுக்கு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதோ, இல்லை குழந்தைங்களுடைய திருமணத்திற்கு கல்யாணத்துக்கு உண்டான செலவுக்கு சேமித்து வைக்கிறதோ, இல்லை அவங்கள கல்யாணம் பண்ணுறதோ, இப்படின்னு சுப செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இது 2வது அதிர்ஷ்டம். 3வது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, என்னுடைய பணம் நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன் சார், அது வரவே இல்லை. அதே மாதிரி என்னுடைய வியாபாரத்தில் நான் நிறைய கடன் கொடுத்துருக்கேன் சார், அது ரிட்டர்ன்ஸ் வரவே மாட்டேங்குது, எவ்வளவு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாருமே கடந்த 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அது எல்லாம் உங்களுக்கு விடிவு காலமாக அமையும். வருமானங்கள் கூடுறதுக்காக உங்களுடைய கேபிட்டல் கெயின் ஆகும், கேபிட்டல்
இம்ப்ரூவ்மெண்ட் வரும். மனோதைரியமும் சந்தோஷமும் வந்தே தீரும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 முத்துல ஒரு முத்து வந்து உங்களுக்கு வருமானங்கள் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனா அதுக்கு மேலதிகாரிகள் ஆரோக்கியமா உங்களுக்கு உதவணும். அதே நேரத்தில உங்களுக்கு கூட இருக்கிற சபார்டினேட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த கிரகங்கள் எனக்கு சாதகமா இருக்குன்னா, குரு 5ஆம் பார்வையா பார்க்கிறார். ஆகவே உங்கள பொறுத்தவரைக்கும் இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், கூட இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, ட்ரான்ஸ்ஃபர் வர்றது, வெளிநாட்டுக்கு போறது, வெளி மாநிலத்துக்கு போறது, இப்படின்னு சுப பலனா உங்களுக்கு வந்து சேரும். திருமணத்தில வந்து சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள், கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். நல்லாயிருக்கும். தொழில்ல வந்து இவங்களுக்கு புதிய வாய்ப்பு இவங்களுக்கு வந்தாலும், அந்த பழைய தொழில்ல இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, புதிய தொழில்கள்ல மேன்மையும், சந்தோஷமும் வந்தே தீரும். தங்கம் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, இவங்கன்னு இல்ல 12 ராசிக்காரர்களும் இத வந்து சேவிங்ஸ்ல நீங்க வச்சுக்க கூடாது. ஏதோ ஒரு ஷார்ட் டெர்ம் ஒரு ப்ராஃபிட் ஒரு ரூ. 1000 கிடைக்குது. அதுவே கஷ்டம் தான். இந்த இந்த காலகட்டத்தில நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுங்கிறது அவ்வளோ நல்லதில்ல. கொஞ்சம் பொறுமையா போங்க. அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் முழுவதுமே மெட்டல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, சில்வரு, காப்பரு இதெல்லாம் பண்றதுங்கிறது கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க. அதே மாரி பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல்ல கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்றது கொஞ்சம் அவசரப்படாம பண்ணுங்க. ஏன்னா, போர் பதட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பெட்ரோலோட விலையெல்லாம் ஏறும். கவனமா போங்க, பார்த்துக்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, இவங்களுக்கு மனசு வந்து ஒருமுகப்படும். மனசுல சஞ்சலம் இருக்காது, மனக்குழப்பம் இருக்காது, தேவையில்லாத சந்தேகங்கள் இருக்காது, இரவுல தூக்கம் இல்லாம கஷ்டப்பட முடியாது. தாய்க்கு வந்து மருத்துவ செலவு இருக்கிறது, பெரிய மருத்துவ செலவு இல்லாம இருக்கணும்னா, நீங்க போய் நல்ல டாக்டர போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மருந்து குடுப்பாங்க. அத வந்து செஞ்சீங்கன்னா சரியா போயிடும். அதே நேரத்தில திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமாக திருப்பம் வந்தே தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி என்ன பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து இயல்பா முன்னோக்கி போயிட்டே இருக்கிறது. ரிவர்ஸ்ல வர்ற மாரியான ஒரு மாயை தோற்றம் தான் அது ஆக்சுவலா. அது வந்து உண்மையிலேயே ரிவர்ஸ்ல வரப்போறது கிடையாது. இங்க பூமியில வாழக்கூடிய நம்மளோட பார்வையில அது வந்து ரிவர்ஸ்ல வர மாரி தோணும். இப்ப நம்ம ஒரு வாகனத்தில போயிட்டுருக்கும்போது, நம்மளோட வேகமா போற வாகனம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது நிலையா நிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல பின்னோக்கி போற மாரி தோணும். நம்ம ரொம்ப ஸ்லோவா போற மாரி, பின்னாடி வர மாரி தோணும் இல்லையா? இந்த ஒரு தோற்றம் தான் இந்த வக்ரம்ன்றது. ஸோ அந்த வகையில அதிசாரம்ன்றது கொஞ்சம் முன்னோக்கி போறது. இது வந்து பொதுவான ஜோதிடத்தில, வானியல்ல நிகழக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இது வந்து இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து சனி வந்து வக்ர நிலைக்கு வரப்போறார். இந்த வக்ர நிலைக்கு வரக்கூடிய சனி உங்களுடைய விருச்சிக ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். சனி வந்து உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்காருன்னா, பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீடாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி. உங்கள் ராசிக்கே 5ஆம் வீடான மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வர்றாரு. அந்த வக்ரத்துக்கு வரும்போது அவர் என்ன பலன் கொடுப்பார்? ஒரு கிரகம் வக்ரம் ஆகும்போது தான் கொடுக்க வேண்டிய பலன்களை, காரகத்துவ பலன்களை பன்மடங்கு உயர்த்தி கொடுக்கும். இப்போ சனியோட இயல்புகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி தவறாமை, நேர்மை தவறாமை நடந்துக்கிறது, கடின உழைப்பு சொல்லக்கூடியது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பணிவு, ரொம்ப அமைதியாக நடந்துக்கிறது, எல்லாத்தையும் வந்து சமமாக நடத்திக்கிறது, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, தன்னை தாழ்த்தி மற்றவங்களை உயர்த்தி நடந்துக்கூடிய தன்மைகள்லாம் வந்து சனியுடைய ஆதிபத்திய தன்மைகள். இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு உழைப்பு எல்லாமே சனி தான் கொடுக்குறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த இயல்புகள் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே அதிகரிக்க போகிறாருன்றது தான் சனி வக்ர காலத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் ஆயுள் காரகனும் சனி தான். அதனால் வந்து நமக்கு நல்ல ஒரு ஆயுளை கொடுக்க போகிறாரு. அப்படின்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு அர்த்தம். ஸோ ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த போகிறாருன்றது தான் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து சனி வக்ர நிலையிலேருந்து தான் கொடுக்கக்கூடிய இயல்பான பலன்களை இன்னும் அதிகரித்து பலமாக கொடுக்க போகிறாருன்றது அந்த வக்ர நிலையில் அவர் செய்ய போகிற பலன் அதுதான். இதில் குறிப்பாக வந்து அவர் எங்கேருந்து அந்த பலனை கொடுக்க போகிறாருன்றதையும் பார்க்கணும். ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது வந்து மனோஸ்தானம், பஞ்சமஸ்தானம். 5ஆம் இடம்ன்றது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இப்போ இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யார்? உங்களோட ராசிக்கு யோகஸ்தானத்துக்கு 5ஆம் இடம்ன்றது யோகஸ்தானமும் கூட. அந்த யோகஸ்தானத்து அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன், குரு பகவான். அவர் எங்கே இருக்காருன்றது பார்க்கணும். சனிக்கு வீடு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டோட அதிபதி குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கும் தன்னுடைய பார்வையை கொடுப்பாரு. ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் தன்னுடைய பார்வையை கொடுக்க போகிறாரு.
ஸோ இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய குரு தான் இருக்க ஸ்தானத்தை விட தன்னுடைய பார்வை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு மிக வலுவான நல்ல பலன்களை கொடுப்பார். ஒரு தோஷ கிரகமே இருந்தாலும் சரி, ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்தால் கூட அந்த ஸ்தானத்துக்கு குருவோட பார்வைப்படும் பட்சத்தில் அந்த தோஷங்களும் அந்த சங்கடங்களும் விலகி அது யோகமாகவே மாறுன்ற அளவுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த வகையில் உங்கள் ராசிக்கே குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கிறதுனால பொதுவாக உச்ச ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க பிரச்சனை அவங்க மனசு தான். ஒரு நேரம் போல் ஒரு நேரம் சிந்தனைகள் இருக்க மாட்டாங்க. அதீதமான டிப்ரெஷனுக்கு போகக்கூடியவங்க சின்ன விஷயங்களாக இருக்கும். அதை நினச்சி கற்பனையில் பெரிய அளவில் பிரச்சனைகளாக உருமாறிடுமோ, நாம் எதுவும் தப்பு பண்ணிட்டோமோன்ற அளவுக்கு தன்னையும் குற்றம் சாட்டிக்கிட்டு தன்னோட செயலாலையும் ரொம்ப சங்கடப்பட்டுகிட்டே இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அந்த மன பிரச்சனை, அந்த மன ரீதியான அந்த மன அழுத்தங்கள் அவங்கள ஒரு கோவக்காரவங்களாக அடுத்தவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள விருச்சிக ராசிகளோட தொடர்பில் நெருங்கின தொடர்பில் இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க படார்னு ரியாக்ட் பண்ணுவாங்க, கோவப்படுறாங்க, வார்த்தையில் விட்டுருவாங்க. இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் காரணமாக இருக்கிறது மனசு தான். இதெல்லாம் இவ்வளோ நாள் இருந்தது. இனிமே பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையிலையும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய வக்ர நிலையும் உங்களுக்கு உங்களுடைய மனச்சிக்கல்களை மன போராட்டங்களை தீர்த்து உங்கள் மனசில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தான் உண்மை. அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்க போகிறது பொருளாதாரம். உங்களுடைய பொருளாதாரங்கள் மேம்பட போகுது. உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் மூலயமா நல்லா சம்பாதிச்சு இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்காத ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த சனி வக்ரம் பெற்று குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த காலங்கள் கொடுக்க போகுது. இந்த 138 நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் உங்களை வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கண்டிப்பான முறையில் உயர்த்த போகுது. உங்கள் இலக்குகளை நீங்கள் நிச்சயமாக அடைய போகிறீங்க அப்படின்றபடி இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையான யோக பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன்.